குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். எனக்கு ஒரு 2 days பேக் நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். 1 minute 5 minutesலாம் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இது வந்து கஸ்டமர் சர்வீஸ் இருக்குது இல்லையா, நம்பர் 1 விஷயம். குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். எனக்கு ஒரு 2 days பேக் நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நல்லிதோட்டம் ரோட்டில் யார் யார் ட்ராவல் பண்ணுறீங்க? ரெண்டு பேர். தட்டுவோட செட்டு கடை தெரியுமா? அந்த கார்னர்ட்டே ஒன்று இருக்குமே, ஒரு கடை இருக்குது. ஏன்னா ஒரு 25-30 வெரைட்டிஸ் தட்டுவோட பண்ணுறாங்க. ப்ராடக்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ டெய்லியும் போய் சாப்பிடுவேன். பட் அங்கே நடந்த ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முந்தானேத்து சாயங்காலம் நான் போயிட்டு சாப்பிட போய் நிற்கிறேன். ஸோ 2 பேர் இருக்காங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் பண்ணுவாங்க. ஸோ ஹஸ்பண்ட் வந்து இன்னொருத்தருக்கு தட்டுவடை செஞ்சு கொடுத்துட்ருக்காரு. அவங்க ஒய்ஃப் இருக்காங்க, ஸ்டாக் இருக்குது, பொருள்லாம் வெட்டி போட்டுட்ருக்காங்க அடுத்த இது செய்கிறதுக்கு. ஸோ நான் இன்னொரு 3 பேர் நிற்கிறோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 15 minutes நின்றுட்டுருக்கோம். யாரும் வந்து ஏன் என்னன்னு கூட கேட்கல. அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்குலாம் நடந்திருக்கா கடையில்? ரீசெண்டாக நடந்திருக்கு, எல்லாத்துக்குமே நடந்திருக்கா? நடந்ததில்லை. இங்கே தட்டுவடை கடைன்ட்டு இல்லை, பொதுவாகவே போய் ஒரு இடத்துல நிற்கும்போது ஒரு 5 minutes 10 minutes யாருமே வந்து கேட்க வர மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. அப்போ நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கும்? டென்ஷனாக இருக்கும். அடுத்தது கிளம்பிடலான்ட்டு இருக்கோம், கிளம்பிடுவோம். நான் நிறைய இடத்துல கிளம்பியிருக்கேன், திட்டுவோம். ஸோ அந்த பட் அதே இடத்துல பிஸியாகவே இருந்தாலும் ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்க, முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டாங்கன்னா அப்போ நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கும்? வெயிட் பண்ணுவோம். என்ன ரீசன்? ரெஸ்பான்ஸ். கரெக்டா? ஸோ இது வந்து கஸ்டமர் சர்வீஸ் இருக்குது இல்லையா, நம்பர் 1 விஷயம். ஸோ இது நேரில் நடக்கிற இது. இங்கே நமக்கு பீப்புள் வராங்க இல்லையா, இங்கே நானும் பார்த்துருக்கேன். ஸோ இங்கே நடக்கிற விஷயத்தில் அந்த சினாரியோவை நம்ம ஆஃபீஸில் நடக்கிறதுல கம்பேர் பண்ணி பாருங்கள். எத்தனை இடத்துல நம்ம அது மாதிரி விட்டுருக்கோம்? ஒன்று வேறு யாரும் இது பண்ணதில்லை. ஸோ நம்ம ஆஃபீஸ்லேயும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி நடக்கும். வருவாங்க, அவங்க பாட்டுக்கு சும்மா சுற்றிகிட்டே இருப்பாங்க, யாரும் எதுவுமே பேச மாட்டோம். பட் எல்லாருமே வந்து இங்கே நல்லா இருக்குது, எல்லோரும் நல்லா பேசுகிறாங்க அப்படிங்கிற சொல்கிறோம். பட் அந்த எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ அது வந்து தப்புன்னு சொல்லலை. ஸோ நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ, பட் அந்த டைமுக்கு என்னென்னா ஒரு சில டைம் வந்து ஒரு டல்லாக இருக்கும், போய் பேச வேண்டாம்னு தோணும். பட் போகலினாலும் இன்னொருத்தரை போக வச்சாவது என்ஷோர் பண்ணிடுங்க. ஸோ ஒருத்தர் வராங்க அப்படின்னா அதுக்கு அந்த டைம் ஏதாவது இருக்கா? நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் இருக்கும். நம்ம இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவோம், எல்லாத்துக்கும் அது காமனாக இருக்கும். எவ்வளோ நேரமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, நம்ம போய் ஒரு இடத்துல நிற்கிறோம், இந்த டைமுக்குள்ளே பேசலின்னா லைட்டாக ஒரு அஜிடேட் ஆகும் தெரியுமா? 1 minute 5 minutesலாம் ரொம்ப ஜாஸ்தி. 1 minute to 30 seconds. ஸோ அது வந்து இன்னிலிருந்து நம்ம ஆஃபீஸ்லேயும் ட்ரை பண்ணுவோம். ஸோ ஒருத்தர் வராங்க அப்படின்னா பாருங்கள், சுற்றி முற்றி யாரும் போகல அப்படின்னா எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் இருந்தாலும் சரி போயிட்டு அட்டென்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க.